வணக்கம். ஜோதிட உலகம் நம்ம சேனலில் ஒரு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோங்க. அந்த வகையில் நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தும்மல் சகுனம் அப்படின்ற விஷயத்த பார்க்க போகிறோங்க. நமக்கு சாதாரணமாக பார்த்திங்கன்னா தும்மல் வரும் இல்லைங்களா, அந்த விஷயத்துக்கான ஒரு சகுனம் அப்படின்ற விஷயம் என்ன நடக்கும் அப்படின்றத இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, சின்ன வீடியோ தான். இந்த பதிவை பாருங்கள், உங்களுக்கு அருமையான விளக்கங்கள் சூப்பராக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆண் பெண் ரெண்டு விஷயங்களுங்க. இப்போ ஆண் ஏதாவது ஒரு விஷயங்களை மனதில் நினச்சி ஏதாவது அந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தும்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே போல் ஒரு பெண் மனதில் நினைத்து இந்த விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒரு ஆண் அப்படின்ற விஷயம் தும்புனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவங்க நினைக்கிற செயல் அதை சக்ஸஸ் ஆகி கண்டிப்பாக முடியுங்க. அப்போ இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஆண் மனசில் ஒரு காரியத்தை நினச்சி அந்த விஷயத்த பண்ணணும்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்கீங்க. அந்த டைமில் பக்கத்தில் போகிறவங்க வரவங்க இல்லாட்டி பக்கத்தில் இருக்கவங்க பெண் தும்மினால் உங்களுக்கு அந்த வேலை சக்ஸஸாக கண்டிப்பாக முடியுங்க. அதே போல் ஒரு பெண் ஒரு வேலையில் நினைத்து விஷயங்களை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ பக்கத்தில் இருக்க ஒரு ஆண் அப்படின்ற விஷயங்கள் தும்முனாங்கன்னா அந்த வேலை கண்டிப்பாக முடிஞ்சிருங்க. அதே இது இப்போ ஒரு ஆண் அந்த விஷயத்தை நினச்சி செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு ஆண் தும்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே இது ஒரு பெண் ஒரு மனசில் ஒரு விஷயத்தை நினச்சி செஞ்சிட்ருக்காங்க, பெண் தும்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா தும்பும்போது அந்த விஷயங்கள் மனதில் நினைத்த விஷயம் நடக்காது. அந்த விஷயத்துல இருந்து தடை அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக உருவாகுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தும்மும்போது ஒரே தும்மல் தும்மிட்டு அப்படியே நிப்பாட்டிடுவாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா 2 தும்மல் தும்புவாங்க. ஒரு சில பேர் தொடர்ச்சியாக ஒரு 4-5 டைம் தும்மிட்டே இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒற்றை தும்மல், ஒரே ஒரு தும்மல் தும்மிட்டு விட்டுறாங்க இல்லையா, அது நம்ம பண்ணாங்கன்னா அந்த விஷயத்தில் நம்ம செய்ய போகிற விஷயத்தில் தடை அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக உண்டாகுங்க. 2 தும்மல் தும்முனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம ஒரு நினைத்த செயல் கண்டிப்பாக நடக்கும். அதே தொடர்ச்சியாக தும்மிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் இருந்தால் அது எதுவுமே கிடையாதுங்க. நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை. அது தொடர்ச்சியான தும்மல் ஒரு பலன் அப்படின்ற விஷயமே கண்டிப்பாக கிடையாதுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தும்முறதை பார்த்தீங்கன்னா ஒரு சகுனமாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், ரைட்டுங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் அப்படின்ற விஷயம் நடக்கும்போது அப்போ யாராவது தும்மிட்டாங்கன்னா இந்த விஷயம் ஒரு சகுனம் கெட்டது நல்லது அப்படின்ற விஷயம் சொல்லுவாங்க இல்லையா. அதனால தான் பார்த்தீங்கன்னா தாலி கட்டும்போது அபசகுனம் அப்படின்ற விஷயம் யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது, கேட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக கெட்டி மேளம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அந்த கெட்டி மேளம் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நாதஸ்வரம் ஊதி அந்த கெட்டி மேளம் அடிக்கும்போது சவுண்டு ஒரு ஜாஸ்தியாக கேட்கும். அப்படின்றப்ப அந்த தும்முற யாராவது நிறைய பேர் இருப்பாங்க, அப்படின்றப்ப யாராவது தும்மிடுவாங்க. அந்த விஷயங்கள் தெரிஞ்சு நமக்கு காதுக்கு கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த கெட்டி மேளம் நாதஸ்வரம் எல்லாம் சவுண்டாக வச்சு நம்ம அந்த ஒரு தாலி கட்ட போகிற டயத்தில் அந்த விஷயங்களை பண்ணுறாங்க. ஆக இது போல் ஒரு தும்மல் அப்படின்ற விஷயத்தில் இத்தனை விஷயங்கள் இருக்குங்க. இந்த பதிவை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் மனசில் நினச்சிருக்கீங்க அப்படின்ற விஷயங்கள் இருந்தால் பக்கத்தில் அருகில் உள்ள யார் தும்புறாங்க அப்படின்ற விஷயங்களை வச்சு நீங்கள் அந்த வேலை நடக்குமா நடக்காதான் அப்படின்ற விஷயங்களை சூப்பராக தெரிஞ்சுக்கலாங்க. இது போல் பல சுவாரஸ்ய தகவல்களை நம்ம சேனலில் கண்டிப்பாக பார்க்கலாம். புதுசாக நம்ம சேனல் கேட்குறீங்களா பார்க்குறீங்களா, நம்ம சேனல் ஜோதிட உலகம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ்களை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.